சமூக களத்தில் நாம் ஒரு ஆசிரியராக, ஒரு குடும்ப தலைவராக, ஒரு தொழிலதிபராக, ஒரு பள்ளி நிர்வாக தலைவராக, ஒரு கடையினுடைய முதலாளியாக, அல்லது ஒரு அலுவலகத்தின் உயர் அதிகாரியாக, இப்படி சமூகத்தில் பல்வேறு பாத்திரங்களை நாம் வகிக்கும் போது எப்படி நாம் பிறரோடு நடந்து கொள்கிறோம்? நல்ல பண்பாடுள்ளவராக நாம் இருக்கிறோமா? எமது குடும்ப உறவுகளோடு நாம் பேசும்போது, பழகும் போது நல்ல மரியாதையாக அவர்களை நடத்துகிறோமா? அவர்களுடைய மானங்களை நாம் பேணி பாதுகாக்கிறோமா? அவர்களுக்குரிய உரிமைகளை சரிவர கொடுக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் பார்த்து அதுக்கு ஏற்றால் போல் எமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு முழுமை அடைந்த மூமினாக ஒரு மனிதனை கருத வேண்டுமாக இருந்தால் அவனிடத்தில் இபாதத்துகள், வழிபாடுகள், கிரியைகள், வணக்கங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட நிலையில் பண்பாடுகளும் ஒரு மூமினிடத்தில் இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பண்பாடுகளை சொல்லும் போது அந்த நல்ல பண்பாடுகள் ஈமானுடைய வெளிப்பாடு என்று சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள், இஸ்லாம் பண்பாடுகளை ஈமானுடைய வெளிப்பாடு என்று சொல்கிறது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு அதில் உறுதியாக இருக்கிறாரோ அந்த மனிதர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது அவர் அமைதியாக இருக்கட்டும் என்று சொன்னார். கணித்துக்குரியவர்களே, தேவையான அளவு பேசிக் கொள்ளுதல், நாகரீகமாக பேசுதல், நல்லதை பேசுதல், தேவையில்லாத இடங்களில் அமைதியாக இருத்தல், இந்த பண்புகள் எல்லாம் முக்கியமான உயரிய பண்பாடுகள் சகோதரர்களே. அதனை நபிகளார் ஈமானுடைய வெளிப்பாடு என்றார்கள். இதிலிருந்து நாம் எதனை புரிகிறோம் என்றால், மார்க்கம் என்பது வணக்க வழிபாடுகளோடு சேர்த்து பண்பாடுகளையும் எம்மிடம் எதிர்பார்க்கிறது. எம்மிடம் இருக்கின்ற வணக்க வழிபாடுகளின் ஊடாக நாம் பண்பாடுகள் உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் எம்மிடம் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது சகோதரர்களே. இன்றைக்கு ரமதானுடைய மிக பெரும் பகுதியை நாம் கழித்து இன்னும் ஓரிரு தினங்களில் பெருநாளை சந்திக்க இருக்கிறோம். நாம் இந்த பெருநாளை சந்திக்கும் போது எம்முடைய குடும்ப உறவுகளோடு உள்ள அந்த முரண்பாடு அப்படியே இருக்குமாக இருந்தால், அதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால், என்னுடைய அண்டை வீட்டானோடு நான் இந்த ரமதானுக்கு முன்னால் கொண்டிருந்த அந்த முரண்பாடு அப்படியே இருக்கிறது என்றால், என்னுடைய ஏனைய சகோதரர்கள் நண்பர்களோடு கொண்ட அந்த பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் அப்படியே இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் நிகழவில்லை என்றால் இந்த ரமதான் எம்மில் தாக்கம் செலுத்தவில்லை சகோதரர்களே. வெறுமனே நாம் வணக்கம் மாத்திரம்தான் புரிந்திருக்கிறோமே தவிர இந்த ரமதானில் செய்த வணக்கங்களால் நாம் சரியாக பயிற்றுவிக்கப்படவில்லை என்றுதான் பொருள் சகோதரர்களே. குடும்பத்தோடு சேர்ந்து நடப்பது என்பது ஒரு உயரிய பண்பாடு, மிகச் சிறந்தது ஒரு விழுமியம். அது அடுத்தவர்களோடு மரியாதையாக பேசுதல், பிறருடைய கருத்துக்களை அங்கீகரித்தல், அதற்கு மதிப்பளித்தல், அடுத்தவர்களுக்கு வாய்ப்பளித்தல், பிறருடைய உரிமைகளை பேணிக் கொள்ளுதல், அடுத்தவருடைய குறைகளை மறைத்து நடத்தல், இப்படியான பண்பாடுகள் எல்லாம் பண்பாட்டினுடைய உயர்ந்த அம்சங்கள் சகோதரர்களே. இந்த ரமதான் எம்மிடம் அதனைத்தான் எதிர்பார்க்கிறது. குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்கின்ற எமது சகோதரர்கள், குடும்ப உறவுகள் எம்மை எதிர்த்தாலும் அதனை மறந்து மன்னித்து அவர்களோடு சேர்ந்து நட்புறவாடுகின்ற, எமது மன்னிப்பால் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற, நாம் அன்பை மாத்திரம் வெளிப்படுத்துகின்ற சிறந்த மனிதர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த ரமதான் எம்மிடம் எதிர்பார்க்கிறது சகோதரர்களே. ஆக நாம் பெருநாளை அண்மித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பெருநாளுக்கு பின்னர் நாம் பேசுகின்ற, நாம் மொழிகின்ற வார்த்தை பிரயோகங்களில் மாற்றம் உண்டாகி இருக்க வேண்டும். நாம் அடுத்தவர்களோடு உறவாடும் போது எமது உறவாடல் மிகச் சரியாக பேணுதலான உறவாடலாக இருக்க வேண்டும். எமது குடும்ப உறவுகளோடு
நாம் கொண்ட முரண்பாடுகளை களைந்து இந்த பெருநாளை பயன்படுத்தி அவர்களோடு சேர்ந்து நடக்கின்ற, அவர்கள் செய்த குறைகள் தவறுகளை மன்னிக்கின்ற அந்த பண்பை நாம் இந்த ரமதானில் பெற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ரமதான் என்பது இயல்பாகவே எல்லோருக்கும் இறையச்சத்தை தரக்கூடிய ஒரு மாதம். ரமதான் வந்தால் இயல்பாக எல்லோருமே பள்ளியை நோக்கி வருவார்கள். இந்த மனோநிலை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்க தவறிவிட்டோம் என்றால், இந்த ரமதானுடைய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்க தவறிவிட்டோம் என்றால், ஏனைய காலங்களில் இதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது மிக மிக அரிது சகோதரர்களே. இந்த மனோநிலை, இந்த இறங்கி போகின்ற இந்த பக்குவம், அடுத்தவரை மன்னித்து நாம் சேர்ந்து கொள்வோம் என்ற அந்த மனோநிலை இந்த ரமதானை தவிர வேறு மாதங்களில் வருவதென்பது கடினம். ஒரு வகையான வரட்டு புடிவாதம் ஏனைய மாதங்களில் இருக்கும். ஆனால் ரமதானை பொறுத்தவரை அப்படி அல்ல. மனிதனுடைய உள்ளத்தின் கரடு முரடு தன்மையை அப்படியே கரைத்து விடுகின்ற ஒரு சக்தி இந்த ரமதானுக்கு இருக்கிறது. ஆக பகையை மறந்து, குறைகளை களைந்து, முரண்பாடுகளை தூக்கி எறிந்து குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்கின்ற நல்ல பண்பாடுகளை கொண்ட மனிதர்களாக இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற முழுமை அடைந்த ஒரு மூமினாக நானும் நீங்களும் மாறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்ய வேண்டும்.